யாருக்குமே கொடுக்க முடியாத ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்து அந்த நாளில் உண்டாச்சு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் சத்தியமும் கிருபையும் நிறைந்தவர். இப்போ நம்ம வந்து சத்தியத்தை கேட்டோம், ஆழமான சத்தியத்தை கேட்டோம். இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் மரித்ததுனால நமக்கு என்னெல்லாம் உண்டாச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்டோம். ஆத்தும ரட்சிப்பு, சமாதானம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, தேவனுக்கு சமாதானம், எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ கிருபை அப்படின்னா என்னன்னா, அவர் தான் கிருபை, இயேசு தான் கிருபை. அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வது தான் அந்த கிருபையினுடைய வாக்கியம். ஒரு கிளாஸில் வந்து ஒரு டீச்சரை வந்து பிடிச்சாதான் அந்த குழந்தை வந்து படிக்கும், அந்த பாடத்தை வந்து விரும்பி படிக்கும். எந்த சப்ஜெக்டில் உள்ள டீச்சரை அதிகமாக பிடிக்குதோ அந்த பாடத்தை வந்து எல்லா பாடத்தை விட அதிகமாக வந்து நேசித்து படிக்கும். அதுபோல தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அவரோட ஒரு ஆத்மார்த்தமான உறவு கொள்ள முடியும். ஒரு அன்பு, ஒரு அவருடைய அன்பை புரிந்து கொண்டாதான் நம்ம கேட்டோம் ஆத்மா வாழும் அப்படின்னா, அந்த ஆத்மா எப்படி வாழும்னா, அந்த ஆத்மா வந்து தேவனுடைய ஆத்மாவோட கனெக்ட் பண்ணாதான் நம்ம அந்த பூமியில் வந்து ஆத்மா வாழ முடியும். அந்த ஆத்மா வாழும்போது தான் நம்ம ஒரு பயம் இல்லாமல் சமாதானமாக எந்த சூழலை வரட்டுங்க, எப்படிப்பட்ட நெருக்கடியான காலங்கள் நமக்கு வந்தாலும் நம்ம வந்து சமாதானமாக வாழ முடியும். இதில் வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் வந்து தெய்வம் வந்து ஒரு மனுஷன் மூலமாக தான் மற்றவங்கள்ட்ட பேசுவார். ஒரு மோசே, ஒரு சாமுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மனிதர்கள் மூலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுவார். நேரடியாக அவர் பேசுறது இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து நம்ம கேட்டோம் எல்லாம் முடிந்தது அப்படிங்கிறதுனுடைய பெரிய சாக்கியம் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் தேவன் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய ஜபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை வந்து அவர் அறிந்துக்கொள்ளவராக இருக்கிறார். இப்போ வந்து பழைய பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்கள் நமக்கு எல்லாம் தெரிந்த தேவன் மறுபூச்சிகளுக்கு 2ஆம் அதிகாரம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்ததியில் எட்டியது. தேவன் அவர் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். நமக்கு எல்லாருக்குமே இந்த சம்பவம் தெரியும். அவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்துக்கு போய் யோசேப்பு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் யோசேப்பு மரித்தபின் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்துடுறாரு. வந்தோடனே இவங்களை வந்து கடும் அடிமையாக நடத்துகிறாரு. அப்போது அந்த ஜனங்கள் வந்து கூக்குரல் எடுக்கிறாங்க. முறையிடும் போது தேவன் வந்து அதை கேட்குறாரு. இவ்வளவு ஒரு கவனமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வந்து விசாரிக்கிற தேவன். அப்போ அவர் கேட்டு அந்த ஜனங்களை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனதில் வந்து நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு மோசையை தெரிந்து கொண்டு அந்த மோசையை போய் மோசைக்கு வந்து மோசை நான் வரமாட்டேன்னு சொல்லும்போது கூட மோசைக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்து பார்வோன்ட்ட போய் பேசும்படி செய்கிறாரு. அப்போ வந்து அந்த பார்வோன் ராஜா வந்து அவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய பேச்சை கேட்குறதுக்கு அவர் யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து 10 விதமான வாதைகளினால தன்னை வந்து அந்த பார்வோன் ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் யாருன்னு கேட்டதுனால அந்த 10 விதமான வாதைகளை அனுப்பி இதுவரைக்கும் அந்த பார்வோன் வந்து அந்த மாதிரி கேள்விப்பட்டதும் இல்லை, அதை அனுபவிச்சதும் இல்லை. அப்போ வந்து அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன பார்வோன் சொல்வார் என்னன்னா, இது வந்து சோம்பல்காரங்களா இருக்காங்க, அதனால இவங்களுக்கு வந்து வேலையை அதிகப்படுத்துங்க அப்படின்னா இவங்க வந்து அவங்க ஆராதிக்கணும், அவங்க வந்து அப்படிங்கிறத பேச மாட்டாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவனை வந்து ஆராதிக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் அவங்க வந்து அவங்க வேலைக்கு பயந்து தான் அவங்க வந்து வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகமான வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. ஆனால் கூட தேவன் வந்து ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவங்கள வந்து அந்த அடிமைத்தனத்தை வந்து வெளியே கொடுத்துருவாங்க. இப்போ வந்து அந்த கூக்குரல் முறைகேடு வந்து தேவனுடைய சமூகத்தை வெட்டினதுனால ஒரு பெரிய ஒரு விடுதலை ரட்சிப்பு உண்டாச்சு. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்றதுனால இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில்
மிகுந்த அவரோட பார்த்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கூப்பிடுகிறது. அப்போ வந்து நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும் அப்படிங்கிறதுனால நாமும் சில நேரங்களில் தவிக்கிறோம். நம்மளால முடியலைன்னா கூட நம்ம என்ன செய்யணும்னா தவிக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சிருஷ்டிகளுமே தேவனுடைய புத்திரர் வரணும் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறது. நாமும் கூட தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்தஸ்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி அநேக வேலைகளில் நம்ம தவிக்கிறவங்களா இருக்கும். 29, 28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் நேருக்கு அன்பு கொடுத்து சகலம் நம்பிக்கைதான் நடந்தது. தம்முடைய குமாரன் 26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்தார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறார். ஆவியானவர் தாமே வாக்குப்படனாத பெருமூச்சோடு நமக்காக வேண்டிக் கொண்டார். நம்ம அங்கே பார்த்தோம், அவங்க குரல்றாங்க, பெருமூச்சுன்றாங்க. ஆனால் இந்த நாட்கள் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் நம்ம தவிக்கும் போது ஆவியானவர் வந்து நமக்குள்ள இருந்து நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாமே வாக்குக்கடலாக பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! நமக்கு என்ன தேவை, நான் எப்படி நடக்கணும், நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு வந்து அது தெரிஞ்சு அவர் வந்து பிதாவானவரிடத்துல போய் எனக்காக ஜெபம் பண்ணுகிறார். அந்த வசனம் வந்து ரொம்ப ஆழமா தொட்ட வசனம். அப்போ நான் பெருமூச்சு விடுறேன் அப்படின்னா நான் என்ன நினைப்பேன்னா, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் பெருமூச்சை கூட ஆண்டவர் வந்து எனக்கு தர்றாரு. அப்போ நிறைய நேரங்களில் நம்ம போகும்போது சில நேரங்களில் நமக்கு பாதைகள் வந்து கரடு மரடா தெரியாமல் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாம சூழ்நிலைகளில் கூட இதுவரைக்கும் தேவன் அப்படி நடத்தி வந்ததை நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் இந்த பாதை தெரியும். நம்ம வந்து நம்ம பின்னாடி நம்ம கடந்து வந்த பாதைகளை அடிக்கடி நம்ம திரும்பி பார்த்தோம்னா இவ்வளவோ நேரங்களில் நம்ம நடக்க முடியாமல் இருந்திருப்போம். ஆழமான சேர் மாதிரி இருந்ததுலாம் நம்ம வந்திருப்போம். உயரமான கண்மலை மாதிரி இருந்திருப்போம். அதிலெல்லாம் தேவன் நம்மளை நடத்தி வந்ததை வந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு கதை சொல்லுவாங்க, வந்து 2 பேர் நடந்து வந்த மாதிரி இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கால்தடம் மட்டும் இருக்கும். அப்படின்னா அவர் வந்து அந்த தூக்கி சுமந்து வந்துருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நானும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்த நாட்களில் திரும்பி பார்த்தீங்கன்னா அநேக வேலைகளில் என்னன்னே தெரியாமல் நடந்திருக்கும் போது கூட இயேசு கிறிஸ்துவை அந்த அளவுக்கு அறியாமல் வந்திருந்தப்போ கூட அவர் தான் என்னை நடத்தி வந்திருக்கிறாரு. சிலுவையிலிருந்து கண்மணி போல தாங்கி பாதுகாத்து வழிநடத்தி விசாரித்து தேவைகளெல்லாம் சந்தித்து குறைவில்லாமல் வழிநடத்தி வந்திருக்கிற அந்த தேவனை தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தேவனுக்கு வந்து நன்றியுள்ள விஷயத்தோடும் அன்போடும் அவருக்கு ஆராதனை, தேவனுக்காக தேவனை தேடுகிற இருதயத்தோடு வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆசை. ஆமென்.